காய்ஸ் லெமன் கார்லிக் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர், கார்ன்ஃப்ளவர், அப்புறம் மைதா மாவு, அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் அது வந்து மேக்னேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் சிக்கன் போட்டு நம்ம மேக்னேட் பண்ண சிக்கன் எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அது கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சோண்டு பூண்டு, வேணும்னா நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பூண்டு, அது லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா அதில் லைட்டாக மைதா மாவு, அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பெப்பர், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் சால்ட், வேணும்னா சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். சோயா சாஸ் டோட்டலாக ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒரு திக்கன் ஒரு பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க லெமன் பிழிஞ்சு ஊற்றுறதுக்கு முன்னாடி. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணி லெமன் பிழிஞ்சு ஊற்றிட்டு நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா நம்மளோட லெமன் கார்லிக் சிக்கன் ரெடி. அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.